அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சாலிட் எடிட்டிங். ஸோ இந்த சாலிட் எடிட்டிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட சாலிட் மாடலிங்கை ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எடிட் பண்ணுறப்ப நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேஸை பொறுத்து எடிட் பண்ணணுமா இல்லை ஹெஜ்ஜை பொறுத்து எடிட் பண்ணணுமாங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றுனா இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சாலிட் எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சாலிட் மாடலிங் தேவை. ஸோ அந்த சாலிட் மாடலிங்கை டெவலப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஹோம் பேஜில் உள்ள ஸ்டார்ட் ட்ராயிங்கிற ஆப்ஷன் மூலிமா ஒரு ட்ராயிங் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கிரிட் வேணால் கிரிட் வச்சுக்க முடியும், இல்லை வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ட்ராயிங்ஸ் ஆப்ஜெக்ட், அதாவது 3D ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ஃபஸ்ட் டெவலப் பண்ணீங்க. அந்த 3D ஆப்ஜெக்ட்டை எப்படியெல்லாம் இந்த சாலிட் எடிட்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாலிட் எடிட்டிங் டூல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட ஹோம் பேஜில் மாடலிங் மெஸ்ஸிங் அடுத்து இந்த சாலிட் எடிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் சாலிட் எடிட்டிங் டூல்ஸ். ஸோ இல்லை இதோட சாலிடுங்கிற ஆப்ஷன்லேயே இது சாலிட் எடிட்டிங் நிறைய டூல்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஹோம் ரூல் எல்லாமே ஃபில்டர் பண்ண ஆப்ரேஷன், அதாவது நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது மட்டும் தான் இந்த ஹோம் பேஜில் இருக்கும். ஸோ என்டையர் ஆப்ஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா சாலிடில் போய் சாலிட் எடிட்டிங். ஸோ நீங்கள் ப்ரிமிட்டிவ்ஸ், சாலிட், பூலியன்ஸ், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சாலிட் மாடல் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் அதை சம்திங் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த சாலிட் எடிட்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு தேவையான ஒரு சாலிட் மாடலிங்கை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஐசோமெட்ரிக் வியூவுக்கு நான் மாற்றிடுறேன். ஸோ மூவ் பண்ணி வச்சுட்டு இதில் ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிடுவோம். ஸோ இந்த பாக்ஸை எப்படி சாலிட் எடிட்டிங் டூல்ஸுக்கு அப்ளை பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ். ஸோ உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லென்த் அண்ட் வித் கேட்கும். ஸோ இந்த லென்த்து இதான் உங்களோட லென்த் அப்படிங்கிறது எக்ஸையும் வித் அப்படிங்கிறது ஒய்யும் தான் எப்பயுமே இது குறிக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமே டைப் பண்ணி உங்களோட பாக்ஸை ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு விர்ச்சுவல் ஸ்டைலில் வேறு மாதிரி செய்யணும், இல்லை ஒரு ஷேடோ மூடில் தெரியணும் அப்படின்னா ஷேடோ மூடில் மாற்றிக்க முடியும். அது எங்கே போய் மாற்றுவீங்க அப்படின்னா விஷுவலைஸுங்கிற டூல் பாரில் மாற்றிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா கமெண்ட் விஎஸ் டைப் பண்ணி அதில் உள்ள 2D வயர் ஃப்ரேம், ஹீடன், ரியலிஸ்டிக் எல்லா ஆப்ஷன் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ரியலிஸ்டிக் என்டர். ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட் ரியலிஸ்டிக் கான்செப்டுவல், அதாவது ரியலாக ஒரு சாலிட் மாடலிங் எப்படி இருக்குமோ அது மாதிரி டெவலப் ஆயிரும். ஸோ இந்த பாக்ஸில் எப்படி சாலிட் எடிட்டிங்க என்னென்ன டூல்ஸை யூஸ் பண்ணாங்க பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்செப்ட். ஸோ சாலிட் எடிட்டிங் டூல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். இது எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகி தனித்தனியாக இருக்கும். இந்த சாலிட் எடிட்டிங்கை நீங்கள் கமெண்ட் மூலியமாக எடுக்கிறதுக்கு சாலிட் எடிட் SOLIDEDIT. ஸோ சாலிட் எடிட்டிங் டைப் பண்ணிங்கன்னா இந்த மொத்த என்டையர் செக்ஷன் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டர் த சாலிட் எடிட்டிங் ஆப்ஷன். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு என்டர் பண்ண சொல்லுது. ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? ஃபேஸ், எட்ஜஸ், பாடி. ஸோ 3 தான் மெயின் ஆப்ஷன். ஸோ அண்டு எக்ஸிட் அப்படிங்கிறது இதை விட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுல ஆப்ஷன். ஸோ அண்டுங்கிறது ப்ரீவியஸ் ப்ராசஸுக்கு போகும். ஸோ எக்ஸிட் அப்படிங்கிறது இந்த கமெண்ட் விட்டு உங்களுக்கு வெளியே போகும். ஸோ எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதும் இந்த எக்ஸ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணுறதும் சேம் தான். ஸோ இதில் ஃபேஸ், எட்ஜ், பாடி இது 3 உங்களோட சாலிட் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஃபேஸ் அப்படிங்கன்னா உங்களோட 3D ஆப்ஜெக்டோட உள்ள அவுட்டர் ஃபேஸ். ஸோ எந்த ஃபேஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் சம்திங் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா அது ஃபேஸ் அப்படியும். ஸோ எட்ஜ் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டிஸ், அதாவது உங்கள் கார்னர்ஸ், எட்ஜஸ் அதில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ண போங்கன்னா எட்ஜஸ் எடுத்துக்க முடியும். ஸோ பாடி, ஸோ என்டையர் பாடியில் நீங்கள் சம்திங் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா பாடிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒவ்வொன்றுலையும் நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதை வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபேஸ். ஸோ ஃபேஸை நீங்கள் போய் நேரடியாக கிளிக் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா எஃப்ங்கிற ஃபஸ்ட்டு லெட்ரு யூஸ் பண்ணி உங்களால் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ எஃப் என்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட், மூவ், ரொட்டேட், ஆப்செட், டேப்பர், டெலிட், காப்பி, கலர், மெட்டீரியலுங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய ஆப்ஷன். நீங்கள் ஃபேஸுக்கு சம்திங் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா ஃபேஸில் வந்து தான் இதை மாற்ற போகிறீங்க. ஸோ இங்கே கலர்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே கலரில் மாற்றுறப்ப நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ஃபேஸோட கலர் மட்டும் தான் உங்களுக்கு மாறும். சப்போஸ் உங்களோட பாடியோட கலர் மாறணும், இல்லை எட்ஜு கலர் மாறணும், அது வேறு ஆப்ஷன் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரூட். ஒரு ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், இல்லை லென்த்தை கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆகிய எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே கமாண்ட் என்ன? எக்ஸ், அதாவது இ என்டர். ஸோ இதில் கேட்குறது செலக்ட் ஃபேஸ். ஸோ எந்த ஃபேஸை நீங்கள் எக்ஸ்ட்ரூடுக்கு உட்படுத்த போகிறீங்களோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ண சொல்லும். ஸோ அந்த ஃபேஸை நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபேஸ் ஸோ வேறு எந்த ஃபேஸ்லாம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபேஸ் வேணாலும் இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஃபேஸ் வேணாலும் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு கான்செப்ட்டுக்காண்டி ஒரு சிங்கிள் ஃபேஸ் சூஸ் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மல்டி ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது அதில் சம் ஃபேஸஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே உள்ள ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது ஆல் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ஃபீச்சர். ஸோ இந்த பாக்ஸில் உள்ள எல்லா சர்ஃபேஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆளுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு ஃபேஸ் போதும், என்டர்.
அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரூட் ஹைட். ஸோ இது எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் ஆகணும்னு நீங்கள் ஹைட் டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ ஹைட்டை நீங்கள் ஒரு பாத் மூலியமாக சொல்லிக்க முடியும், இல்லைனா வேடிஸ் மூலியமாக சொல்லிக்க முடியும். ஸோ ஹைட் இப்போ 3 டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸோ அடுத்து என்ன கேட்குதுன்னா ஸ்பெசிஃபை த ஆங்கிள் ஆஃப் டேப்பர். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணும் போதே இது டேப்பர் எக்ஸ்ட்ரூடாக கிரியேட் ஆகணும்னு கேட்குது. அதாவது ஒவ்வொரு ஃபேஸ் இந்த சர்ஃபேஸில் பர்பண்டிகுலர் கனெக்ட் ஆகிருக்கிறது 4 ஃபேஸ், அதாவது டாப் ஃபேஸ், சைடு ஃபேஸ், அந்த சைடு உள்ள ஃபேஸ், கீழே உள்ள ஃபேஸ் 4 பர்பண்டிகுலர் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டேப்பர் கிரியேட் ஆகணுமா வேண்டாமான்னு சொல்கிறது தான் இந்த டேப்பர் எக்ஸ்ட்ரூஷன். இந்த டேப்பர் எக்ஸ்ட்ரூஷன் உங்களுக்கு தேவையில்லை, உங்களோட எக்ஸ்ட்ரூட் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், அதாவது பேரலாக தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 0னே செட் பண்ணீங்க. ஸோ 0 டைப் பண்ணி என்ட்ரு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக என்ட்ரு டைப் பண்ணுறது மூலியமாக இந்த 0ங்கிறத டிஃபால்ட் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண ஃபேஸ் பாசிட்டிவ் டைரக்ஷனில் 3 mm ஆட் ஆகிருக்கும். திரும்பி எக்ஸ்ட்ரூடுக்காண்டி என்டர். ஸோ இதில் எந்த ஃபேஸை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்க? இந்த ஃபேஸ் என்டர். ஸோ இதில் -3. ஸோ உங்களோட ஹைட் ரிடியூஸ் ஆகும். அதாவது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு ப்ளஸும் நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு இது மைனஸும் கொடுத்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். திரும்பி எக்ஸ்ட்ரூடில் போகும். ஸோ எக்ஸ்ட்ரூடில் மல்டி ஃபேஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ கிளிக் பண்ணுங்கள் இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும். ஸோ தெரியாத நம்ம இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணிட்டீங்க, பட் இந்த டாப்பில் உள்ள ஃபேஸ் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கீழே உள்ள ரிமூவ் ஆப்ஷன். ஸோ என்டர். ஸோ ரிமூவ் ஃபேஸ், எந்த ஃபேஸஸ் எல்லாம் ரிமூவுக்கு ஆட் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபேஸ் ரிமூவ் ஆகட்டும். ஸோ ரிமூவ் இருக்கிறதுனால ஆட்னு கேட்குது. சப்போஸ் நீங்கள் ஆட் இருந்தீங்கன்னா அது ரிமூவ்னு கேட்கும். ஸோ திரும்பி வேறு எதுவும் ஃபேஸ் ஆட் பண்ண போகிறீங்கன்னா என்டர். பிகாஸ் ஆஃப் நீங்கள் ரிமூவில் இருக்கீங்க. என்டர். ஸோ இப்போ ஆட். ஸோ இப்போ கிளிக் பண்ணுற ஃபேஸ் ஆட் ஆகும். ஸோ இது 2 ஃபேஸ் உங்களுக்கு போதும் அப்படின்னா என்டர். ஸோ எவர் ஹைட் ஜஸ்ட் 1. டேப் எக்ஸ்ட்ரூஷன் உங்களுக்கு தேவையில்லை. செலக்ட் பண்ண 2 ஃபேஸுமே 1 mm 1 mmக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த வேல்யூஸை மைனஸில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நெகட்டிவ் டைரக்ஷனில் உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கும். ஸோ திரும்பி எக்ஸ்ட்ரூட் போகிறேன். என்டர். ஸோ அதில் எந்த ஃபேஸ்? டாப் ஃபேஸ். ஸோ இதில் ஆளுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல். ஸோ எல்லா ஃபேஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. என்டர். ஸோ இப்போ பர்டிகுலர் ஹைட் கொடுக்கும் போது 1 கொடுப்போம். எல்லா ஃபேஸும் 2 mm 2 mm எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ கண்ட்ரோல் செட் மூலியமாக பேக் வந்துக்கிறேன். ஸோ இன்னர் ஸ்டாப் பேக் ஒன்றாலும் பேக் வந்துக்க முடியும். பேக். ஸோ உங்களோட பாக்ஸ் ஒன்று ரெடி ஆகிருக்கு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரூட்னு கிளிக் பண்ணிக்கிங்க. எந்த ஃபேஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணுமோ அந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ் எகெயின் அது இந்த ஃபேஸ், இந்த 2 ஃபேஸ் உங்களுக்கு தேவை. என்டர். அடுத்து ஹைட். ஸோ ஹைட் நீங்கள் கொடுத்துறீங்க. ஸோ 2 mm கொடுத்துருக்கோம். என்டர். ஸோ இதுக்கப்புறம் இந்த டேப்பருங்கிற ஆப்ரேஷனை யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்துடலாம். ஸோ டேப்பர். ஸோ ஒரு டேப்பர் வேல்யூஸை கொடுத்துக்க முடியும் உங்களால். ஸோ உங்களோட டேப்பரோட வேல்யூஸ் ஜஸ்ட் 3. என்டர். ஸோ உங்களோட அந்த எக்ஸ்ட்ரூஷன் 3 mm டெப்த் கிரியேட் ஆகும்போது அது சேம் வைஸ் 3 டிகிரி ஆங்கிளுக்கு அது டேப்பரில் கிரியேட் ஆகும். ஸோ எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸுமே 3 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது 3 டிகிரி, அதே மாதிரி இந்த சைடு இது 3 டிகிரி. ஸோ ஒவ்வொரு ஃபேஸுமே 3 டிகிரி உங்களுக்கு கான்டாக்டாக ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் எக்ஸ்ட்ரூடில் டேப்பர் எக்ஸ்ட்ரூஷன். ஸோ கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரூடுக்காண்டி என்டர். ஸோ ஃபேஸ், இந்த ஃபேஸ் என்டர். ஹைட் எவ்வளவு? ஹைட் ஒரு 3 தான். என்டர். பட் டேப்பர் எக்ஸ்ட்ரூஷன் வந்து உங்களுக்கு ஒரு 6 அப்படி கொடுக்கும்போது அந்த இது மட்டும் டேப்பராக கிரியேட் ஆகிரும். ஸோ எக்ஸ்ட்ரூட் போடும் போதே நீங்கள் டேப்பராக வேணும் அப்படின்னாலும் டேப்பர் யூஸ் பண்ணி உங்களால் போட்டுக்க முடியும். ஸோ இதுதான் டேப்பர் எக்ஸ்ட்ரூஷன். அடுத்தது இந்த பாக்ஸுங்கிற சாலிட் மாடலிங்கில் எப்படி மூவ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சாலிட் எடிட்டிங்கில் ஃபேஸ் ஆப்ரேஷன் தான் ஒரு மூவ். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸில் ஒரு எக்ஸ்ட்ரூட் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூடுக்கு ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு லைன்ஸ் ஒன்று வரைஞ்சிக்குவோம். சர்க்கிள். அந்த சர்க்கிள் எங்கே வரைய போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேஸில். ஸோ இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிங்க. ஸோ சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளை எக்ஸ்ட்ரூடுங்கிற கமெண்ட் மூலியம் டெவலப் பண்ணிக்க போகிறோம். ஸோ சிலிண்டராக டெவலப் பண்ணிவிட்டு அதை எப்படி மூவ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூடுக்கு எக்ஸ்ட்ரூட் என்டர். ஸோ எந்த சர்க்கிளை அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்டர். ஸோ எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் ஆகணும்? ஸோ இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ டெவலப் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண போது சாலிட் எடிட்டிங். ஸோ சாலிட் எடிட்டிங்கோட கமெண்ட் SOLID எடிட். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸா எட்ஜா பாடியா. ஸோ உங்களுக்கு தேவை இந்த இடத்துல ஃபேஸ். ஸோ என்டர். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பார்த்ததுக்கப்புறம் மூவ்ங்கிறது ஆப்ஷன் பார்க்க போகிறீங்க. ஸோ என்டர்.
ஸோ இதில் எந்த ஃபேஸை நீங்கள் மூவ் பண்ணணுமோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணீங்க. ஸோ இப்போ இதில் இந்த ஃபேஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் மட்டும் சூஸ் ஆகும். ஸோ என்டர். ஸோ ஒரு பேஸ் பாயிண்ட். ஸோ மூவ் கமாண்டுக்கு கண்டிப்பாக ஒரு பேஸ் பாயிண்ட் தேவை. ஏன் அப்படின்னா இந்த பேஸ் பாயிண்ட்டை பொறுத்து தான் உங்களோட ஆப்ஜெக்ட் இல்லை உங்களோட ஃபேஸ் உங்களுக்கு மூவ் ஆக போகுது. இந்த கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி இந்த பேஸ் பாயிண்ட் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இடத்த பிக் பண்ணி இதிலேருந்து எவ்வளோ தூரம் கம்மியாகணும். ஸோ F8 ஆன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஸோ இவ்வளோ தூரம் கம்மியாகணும் இவ்வளோ தூரம். ஸோ இந்த ஃபேஸ் கம்மி பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபேஸில் இந்த எக்ஸ்ட்ரூட் டெவலப் பண்ணியிருக்கீங்க, இந்த சிலிண்டர் காம்பவுண்ட் டெவலப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஃபேஸை மூவ் பண்ணால் அது என்ன ஆகும்னு பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி மூவ் எந்த ஃபேஸ் இந்த ஃபேஸை மூவ் பண்ண போகிறோம் என்டர். ஸோ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் அதாவது பேஸ் பாயிண்ட். ஸோ நீங்கள் வெளியே இழுக்க முடியும், உள்ளே கொண்டு போக முடியும். ஸோ இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ரெடியூஸ் பண்ணுறது கண்டிப்பாக அந்த ஃபேஸ் மட்டும் தான் மூவ் ஆகும். சிலிண்டர் உங்களுக்கு 1000 இருக்கும். அதேமாதிரி நீங்கள் இந்த பக்கம் மூவ் பண்ணாலும் இந்த ஃபேஸ் எப்போவுமே அந்த இதெல்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா ஆட்டோகேட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்போவுமே கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகுமே தவிர ஒரு ஃபீச்சரை பேஸ் பண்ணி டெவலப் ஆகாது. கண்டிப்பாக ஆட்டோகேட் கோஆர்டினேட்டர் பேஸ்டு மாடலிங் தான், ஃபீச்சர் பேஸ்டு மாடலிங் கிடையாது. ஒரு ஃபீச்சரும் இன்னொரு ஃபீச்சரும் எக்காரணத்தை கொண்டும் பேரண்ட் ரிலேஷனில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. ஸோ இதுக்கு தனித்தனி எல்லாமே பேரண்ட், இதோட கோஆர்டினேட் தான். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது சாலிட் எடிட்டிங்கில் உள்ள ரொட்டேட் ஆப்ஷன். ஸோ ஒரு ஃபேஸை எப்படி ரொட்டேட் பண்ணலாம், அதை எதை பொறுத்து ரொட்டேட் பண்ணலாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ சாலிட் எடிட்டிங். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ ஹோமில் லயன். ஸோ எந்த லயன்? இது அவங்களோட லயன். லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சாலிட் எடிட்டிங் SOLIDEDIT என்டர். ஸோ இதில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறது ஃபேஸில். ஸோ F என்டர். ஸோ இதில் நீங்கள் பண்ண போகிறது ரொட்டேட் R என்டர். ஸோ எந்த ஃபேஸை நீங்கள் ரொட்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டாப் சர்ஃபேஸை நீங்கள் ரொட்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ என்டர். இந்த ரொட்டேட் பண்ணுறப்ப 4 ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஆக்சிஸ் பை ஆப்ஜெக்ட், அடுத்தது வியூ, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் Z ஆக்சிஸ். ஸோ 2 பாயிண்ட்ஸுங்கிறது இதோட டிஃபால்ட்டாக உள்ளது. ஸோ அதுவும் வியூவும் சேம் தான். ஸோ ஆக்சிஸ் பை ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கெட்ச் என்டிட்டிஸ் வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்சிஸ் பை ஆப்ஜெக்டை ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். என்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஆக்சிஸ் பை ஆப்ஜெக்டை உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ எந்த கருவை நீங்கள் இதுக்கு ஆக்சிஸாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ எந்த கருவை பொறுத்து நீங்கள் சுற்ற போகிறீங்களோ அந்த கருவை இப்போ போய் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் உங்களோட கர்வ். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து கேட்குறது ஸ்பெசிஃபை எ ரொட்டேஷன் ஆங்கிள். ஸோ எது உங்களோட ரொட்டேஷன் ஆங்கிள், எவ்வளோ உங்கள் ரொட்டேஷன் ஆங்கிள் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன் பொறுத்து தான் சுற்ற போகுது. ஸோ எப்போவுமே அதை மனசில் வச்சுங்க. ஸோ நான் 45ன்னு கொடுக்குறப்ப அதை பொறுத்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிடும். ஸோ அந்த ஃபேஸ் சுற்றுறதுனால அதுக்கு பர்பண்டிகுலராக உள்ள ஃபேஸ் இல்லை கனெக்டிங் உள்ள ஃபேஸ் எல்லா ஃபேஸும் எக்ஸ்டெண்டுங்கிற மெத்தடில் டெவலப் ஆகும். ஸோ இந்த இடத்துலேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் 45 டிகிரி இது சுற்றிட்டு. ஸோ எகெயின் இதை நான் பழையபடி கொண்டு வந்துடுறேன். ஏன் அப்படின்னா இதோட அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ ரொட்டேட்டில் R என்டர். ஸோ இதில் செலக்ட் ஃபேஸ். ஸோ எந்த ஃபேஸை நீங்கள் ரொட்டேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணுங்கள். என்டர். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து வியூ. ஸோ நீங்கள் வியூ பண்ணுற டேரக்ஷனில் உங்களுக்கு டேப்பர் கிரியேட் ஆகணும் அப்படின்னா வியூங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ V என்டர். ஸோ இதை ஸ்பெசிஃபை த ஆரிஜின் ஆஃப் த ரொட்டேஷன். எது உங்களோட ஆரிஜின் நீங்கள் சூஸ் பண்ணீங்க. ஸோ இந்த இடம் தான் உங்கள் ஆரிஜினாலும் 2 பாயிண்ட் சூஸ் பண்ணி சொல்லிட முடியும். ஸோ இந்த பாயிண்ட் ஸ்பெசிஃபை த ரொட்டேஷன் ஆங்கிள். ஸோ இந்த இடம் தான் உங்களோட ரொட்டேஷன். ஸோ எவ்வளோ ரொட்டேஷன் ஆங்கிள் வேணும், அது ஒரு 30. ஸோ எந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்களோ அந்த டேரக்ஷனில் உங்கள் வியூக்கு தகுந்தாப்புல அது மாறும். ஸோ நீங்கள் இந்த கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணதுனால எல்லாமே அதாவது இந்த பாயிண்ட்டை பேஸாக வச்சுக்கிட்டு மற்ற எல்லாமே 30க்கு இது டெவலப் ஆகிருக்கு. ஸோ இது 30 டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி இது டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த வியூவில் இது டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வியூ. ஸோ ஒரு வியூ நீங்கள் வைக்கிற பாயிண்டில் வியூ பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு எட்ஜஸுமே 30 டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதையும் பேக் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு அடுத்து டிஃபால்ட்டாக உள்ள XYZை பொறுத்து எப்படி ரொட்டேட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஆரிஜினில் X டேரக்ஷன் இருக்கும், Y டேரக்ஷன் இருக்கும், Z டேரக்ஷன் இருக்கும். ஸோ அது 3 எங்கே மீட் ஆகும் அப்படின்னா 0,0,0ல் மீட் ஆகும். ஸோ அந்த ஆரிஜினை பொறுத்து எப்படி ரொட்டேட் பண்ணலான்னா R என்டர். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் எக்ஸை பொறுத்தோ ஒய்யை பொறுத்தோ Z பொறுத்தோ சுற்ற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் X ஆக்சிஸை எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு ஆரிஜின் ஸோ 0லேயே இருக்கட்டும். ஸோ 0ல் இருந்தாலும் எவ்வளோதுக்கு ரொட்டேட் ஆகணும். ஸோ இது ஒரு 45. இதான் உங்களோட எக்ஸ். ஸோ இந்த லைனை எக்ஸ் லைன். ஸோ இதை பொறுத்து ரொட்டேட் ஆணுச்சு அப்படின்னா ஸோ இது இந்த பக்கத்து தான் திரும்பும். ஸோ பேக் ஸ்பேஸ். அடுத்தது ரொட்டேட் என்டர்.
இந்த ஃபேஸை சூஸ் பண்ணீங்க என்டர். ஸோ இதை ஜெட் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஜெட் என்டர். ஸோ உங்களோட ஆரிஜின் 0லே இருக்கட்டும், பட் உங்களோட ஆங்கிள் 45. அடுத்து ஒய்யை பொறுத்து சுற்றணும் அப்படின்னா கீழே உள்ள ஃபேஸோ இல்லை சைடு உள்ள ஃபேஸோ உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸை எடுக்கிறது மூலியமா இல்லை இந்த ஃபேஸை எடுக்கிறது மூலியமாக உங்களுக்கு இந்த ஒய்யை பொறுத்து உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ சாய்ட் எடிட்டிங்கில் ரொட்டேட். ஸோ அதில் எந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ் தான் உங்களுக்கு ரொட்டேட் ஆகணும். என்டர். ஸோ அதே ஒய் ஆக்சிஸ் ஒய் என்டர். ஸோ அதுக்காண்டி ஒரு ரொட்டேஷன் ஆர்ஜின். ஸோ எவ்வளோ ஆங்கிள்? ஸோ 30 டிகிரி. ஸோ என்டையர் காம்பவுண்டுமே ரொட்டேட் ஆகிட்டு. ஸோ இங்கே உள்ள ஃபேஸ் ஒய்யை பொறுத்து சுற்றுறதுனால ஸோ ஒய் எப்பவுமே இந்த இதுகிட்ட இருக்கிறதும். ஸோ இதான் உங்களோட ஒய். ஸோ ஒய்லேருந்து இந்த ஆங்கிள், அதாவது இதுக்குள்ள இன்க்ளைன்ட் ஆங்கிள் தான் உங்களுக்கு 30. ஸோ இதுமாதிரி உங்களோட காம்பவுண்டையோ ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஃபேஸை சூஸ் பண்ணதுனால என்டையர் காம்பவுண்ட் உங்களுக்கு ரொட்டேட்டில் திரும்பிடும். ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமாக பழையபடிக்கு வந்துட்டோம். ஸோ இதுலேயே நீங்கள் ஒரு ஹோல் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சிலிண்டரை வேறு எங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இதுகிட்ட ஒரு சிலிண்டர் போட்டுக்குவோம். ஸோ டயாமீட்டர் 3. ஓகே. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக கட் பண்ணிடலாம். ஸோ சப்ராக்ட்டுக்கு SU என்டர். ஸோ மெயின் ஆப்ஜெக்ட் என்டர், ஸ்மால் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஹோலை வேறு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ மூவ்க்கு சாலிட் மூவ். ஸோ அதுக்காண்டி சாலிட் ஃபேஸ், அதாவது சாலிட் எடிட்டிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். என்டர். ஸோ ஃபேஸ், எந்த ஃபேஸை மூவ் பண்ண போகிறீங்க? ஸோ அதுக்கு முன்னாடி 3 கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபேஸ் என்டர். ஸோ உங்களோட பேஸ் பாயிண்ட், இந்த பேஸ் பாயிண்டை பொறுத்து இந்த ஹோலை உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். கார்னரில் மூவ் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி உள்ள ஆப்ஷனுக்கு உங்களை மூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ஆஃப்செட். அதாவது ஒரு ஃபேஸை பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நீங்கள் ஆஃப்செட் பண்ணி, அதாவது காப்பி பண்ணி வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ஆஃப்செட். சாலிட் எடிட்டில் உள்ள ஆஃப்செட். ஸோ ஃபேஸில் ஆஃப்செட்டுங்கிற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ ஆஃப்செட் கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபேஸை ஆஃப்செட் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். என்டர். ஸோ உங்களோட ஆஃப்செட் டிஸ்டன்ஸ், ஸோ ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஒரு 2. ஸோ 2 mm உங்களுக்கு ஆஃப்செட் ஆயிரும். இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் காம்பவுண்ட் ஆஃப்செட் பண்ணலாலும் ஓகே. ஓ என்டர். ஸோ இது உங்களோட ஃபேஸ், இதுதான் உங்களோட ஃபேஸ். என்டர். ஸோ ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் ஒரு 2. ஸோ இருந்த சைஸோட அது 2 மடங்கு, அதாவது 2 mmக்கு பெருசாகிருக்கும். ஸோ இது சர்க்கிள் அப்படிங்கிறதுனால இது கன்ஸ்டன்ட் பேஸ் பண்ணி 2 பக்கத்து ஈக்குவலாக பெருசாகிருக்கு. ஸோ இதுதான் ஆஃப்செட் ஆப்ஷன். ஸோ இதையும் பேக் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சாலிட் எடிட்டிங்கில் உள்ள டேப்பர் ஆப்ஷன். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண சாலிட் மாடலிங்க்கு டேப்பர் ரேஷியோ ஆட் பண்ணுறதா இந்த டேப்பர். எக்ஸ்ட்ரூட் மூலியமாக ஒரு பாக்ஸோ இல்லை சம்திங் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் டேப்பர் இண்டிவிஜுவலாக ஆட் பண்ண முடியுமானா ஆட் பண்ண முடியும் இந்த சாலிட் எடிட்டிங்கில் ஃபேஸில் டேப்பர். ஸோ டி என்டர். இந்த ஃபேஸ் உங்களுக்கு டேப்பராக சேரப்போகுது அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபேஸ் அதே மாதிரி நீங்கள் எல்லா ஃபேஸும் சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபேஸ், ஸோ கீழே உள்ள ஃபேஸ் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிங்க. ஸோ இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இந்த ஃபேஸ் என்டர். ஸோ எதை பேஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு இந்த பேப்பர் ஃபார்ம் ஆகும்னு கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த பாயிண்ட். ஸோ எகெயின் இன்னொரு பாயிண்ட், அதாவது பாயிண்ட் அலாங் தேர் ஆக்சிஸ் ஆஃப் டேப்பரிங். ஸோ இந்த 2 பாயிண்ட் மூலியமாக உங்களோட ஆக்சிஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிடுவீங்க. அதுக்கு அடுத்து டேப்பரோட ஆங்கிள். ஸோ நீங்கள் எந்த ஃபேஸெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ அந்த எல்லா ஃபேஸும் நீங்கள் கொடுத்த வேல்யூஸுக்கு டேப்பர் ஆகிருக்கும். 10 mm டேப்பர் ஆகிருக்கு. ஸோ இதான் உங்களோட ஆக்சிஸ். ஸோ இதான் உங்களோட ஆக்சிஸ்னால இங்கிட்டும் 10 mm டேப்பர் ஆகிருக்கு, இங்கிட்டும் 10 mm டேப்பர் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவலாக டேப்பர் ஆட் பண்ண முடியுமானா ஆட் பண்ண முடியும். அதான் டேப்பர். ஸோ இதை பேக் ஸ்பேஸ் மூலியமாக பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது காப்பி. ஸோ சாலிட் எடிட்டிங்கில் ஃபேஸில் காப்பி. ஸோ காப்பிங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஒரு பர்டிகுலர் ஃபேஸை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் எப்போ ஹோல்ஸ் போட்டிருப்பீங்க, ஸோ அந்த ஹோல்ஸோடு சேர்த்து நீங்கள் இந்த ஃபேஸை காப்பி பண்ண போகிறீங்கன்னா காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹோல்ஸ் இந்த பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ மேலே உள்ள இந்த டாப்ஸ் ஆஃப் ஃபேஸை காப்பி பண்ணி வேறு இடத்துல கொண்டு போக போகிறீங்க. ஸோ சி என்டர். ஸோ எந்த ஃபேஸ் காப்பி ஆகணும் அதை கிளிக் பண்ணுங்கள். என்டர். ஸோ ஒரு பேஸ் பாயிண்ட், இதுதான் உங்களோட பேஸ் பாயிண்ட். அடுத்து எவ்வளோ தூரத்தில் வேணும் ஸோ கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களோட அந்த டாப் ஃபேஸ் கிளிக் ஆகிரும். ஸோ இதில் வேறு எதுவும் நீங்கள் ஹோல்ஸ் போட்டுறீங்க, வேறு எதுவும் ப்ரொஃபைல் மாற்றுறீங்க அப்படின்னாலும் அந்த ப்ரொஃபைல் அப்படியே சேமாக உங்களால் காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இது ஒரு சர்ஃபேஸ். ஸோ இது ஒரு பாடியிலேருந்து ஒரு சர்ஃபேஸ் மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கலர். ஸோ சாலிட் மாடலிங்கில் எப்படி ஒரு ஃபேஸுக்கு இண்டிவிஜுவலாக கலர் ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிளானில் எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி இன்டீரியர் ஷேப், அதாவது உங்கள் வீட்டோட இன்டீரியர் ஷேப் டிசைன் பண்ணிட்டுருங்க. ஸோ அதுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஃபேஸை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஃபேஸ், அதாவது ஒவ்வொரு வாலுக்கும் நீங்கள் வெவ்வேறு கலரை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கலருக்கு எல் என்டர். ஸோ எந்த ஃபேஸுக்கெலாம் நீங்கள் கலர் ஆட் பண்ண போகிறோம் அந்த ஃபேஸ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபேஸுக்கு மட்டும் தான் நீங்கள் கலர் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபேஸ் என்டர். ஸோ எந்த கலர்
ஸோ இதுக்கு இந்த க்ரீன் கலர் செட் ஆகட்டும். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் கலர் மாற போடுறதுக்கு இந்த ஆப்ஷன் செட் ஆகும். ஸோ இப்போ இதை நான் எஸ்கேப் இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாலிசைடு யூஸ் பண்ணி ஒரு வீடு ஒன்று கட்டுவோம். ஸோ உள்ள இன்டீரியர் ஷேப்பு அதுக்கும் பாலிசாலிட், அதாவது பிஎல் சாலிட். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து வேணும். அவரோட ஹைட்டு நீங்கள் மாற்றலாம் ஃபஸ்ட்டே மாற்றிக்க முடியும். ஸோ பாலிசைடு கிளிக் பண்ண உடனே அவரோட ஹைட் நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ அவரோட ஹைட் எவ்வளோ இருந்துச்சு அதோட கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது 3. ஸோ எங்கே ஆரம்பிக்கணும், இந்த இதுட்டு ஆரம்பிக்கணும். ஸோ இது மாதிரி செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த பிளானுக்கு உள்ள உங்களோட ரூமுக்கு ஒரு கலரும் ரூமுக்கு வெளியே ஒரு கலரும் நீங்கள் தனித்தனியாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா சாலிட் எடிட்டில் என்டர். ஸோ அதில் உள்ள ஆப்ஷன் ஃபேஸ் எஃப் என்டர். ஸோ இதில் கலர், ஸோ கலரோட கமெண்ட் எல் என்டர். ஸோ இதில் எந்த ஃபேஸு நீங்கள் கலர் இண்டிவிஜுவலாக ஆட் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபேஸுக்கெல்லாம் ஒரு கலர் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. ஸோ என்டர். ஸோ அதுக்கு என்ன கலர், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது மாதிரி கலர் செட் பண்ணிக்குவோம். ஸோ அது மாதிரி இதுக்கு வேறு கலர் கொடுக்க டாப் சர்ஃபேஸ் வேறு கலர் கொடுக்க போனாலும் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிக்கலாம். கலர் என்டர். ஸோ எந்த ஃபேஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் உங்களோட ஃபேஸ். ஸோ இன்டீரியரில் என்ன கலர் வேணும் என்டர். ஸோ இது ஒரு எல்லோ கலர். ஸோ இது மாதிரி உங்களோட பிளானுக்கு நீங்கள் தனித்தனி கலர் செட் பண்ணிக்கணும். ஸோ ஃபேஸை பொறுத்து நீங்கள் கலர் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சாலிட் எடிட்டிங்கில் ஃபேஸில் உள்ள கலருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சாலிட் எடிட்டிங்கில் உள்ள மெட்டீரியல். ஸோ இதுக்கு மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அது எப்படி தெரியுங்கிறத பற்றியும் பார்க்கணும் அப்படின்னா மெட்டீரியல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஃபேஸுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அதில் மெட்டீரியல் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு இண்டிவிஜுவலாக மெட்டீரியல் ஆட் பண்ணாமல் அந்த மெட்டீரியலோட கலர் மட்டும் தான் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைப்ரரியில் மெட்டீரியல் நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுருந்தால் மட்டும் தான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது சாலிட் எடிட்டிங்கில் ஒரு ஃபுல் பாடிக்கும், அதாவது இந்த ஆப்ஷன் இந்த ஃபுல் பாடி உங்களால் மெட்டீரியல் மாற்ற முடியும். பட் ஒரு ஃபேஸுக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த மெட்டீரியலோட கலர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர மெட்டீரியலாக சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்படியே நீங்கள் கொடுத்தாலும் எந்த ஃபேஸ் இந்த ஃபேஸ்ன்னு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் எந்த மெட்டீரியல் படி நீங்கள் இதை கலரை மாற்ற போகிறீங்க. ஸோ ஏற்கனவே இதில் மெட்டீரியல் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணி உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ பை லேயர் அப்படிங்கிறது இந்த லேயரில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல். ஸோ வேறு மெட்டீரியல் எது நீங்கள் எடுத்துருக்கப்ப அது தனி லேயராக நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த லேயரில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்குமோ அந்த மெட்டீரியலோட கலர் இந்த ஃபேஸில் ப்ரொஜெக்ட் ஆகட்டும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இதை எஸ்கேப் பண்ணி நான் பேக்கில் வந்துடுறேன். ஸோ இது மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸை யூஸ் பண்ணி நிறைய ஆப்ரேஷன் உங்களால் பண்ண முடியும். ஸோ சிவிலுக்கு ஒரு வால் கிரியேட் பண்ணுறது, ஸோ அந்த வாலை காப்பி பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இந்த யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே சாலிட் எடிட்டிங்கில் உள்ள எட்ஜ். ஸோ எட்ஜை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு சாலிட் எடிட்டிங், அதில் ஃபேஸ், அடுத்து உள்ள ஆப்ஷன் எட்ஜ். ஸோ எட்ஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்டர். ஸோ எட்ஜில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எட்ஜை காப்பி பண்ண முடியும், அப்படியே கலர் மாற்றிக்க முடியும். ஸோ 2 ஆப்ஷன் தான் எட்ஜில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது காப்பி. ஸோ எட்ஜை எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்டர். ஸோ இந்த எட்ஜை, அதாவது எந்த எட்ஜுக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த எட்ஜை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ். ஸோ இந்த 2 எட்ஜை மட்டும் நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்கன்னா 2ஐயும் சூஸ் பண்ணி எங்கே காப்பி பண்ணணுமோ காப்பி பண்ணிங்க. ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணணும், இல்லை உங்கள் வீட்டோட ஒரு 2 எட்ஜை யூஸ் பண்ணி அவரோட போர்ட்டிக்கோ இல்லை வேறு எதுவும் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த எட்ஜை அப்படியே காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ளேஸ் ஆகிறது ஒரு ஸ்கெட்சாக ப்ளேஸ் ஆகும். அடுத்து அவரோட கலரை நீங்கள் மாற்ற போகிறீங்க, அதாவது எட்ஜு கலரை மட்டும் வித்தியாசமாக இருக்கணும் அது மாதிரி நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா கலர். ஸோ கலரோட ஆப்ஷன் என்டர். ஸோ இதில் எந்த எட்ஜுக்கு நீங்கள் கலர் மாற்ற விரும்புகிறீங்களோ அந்த எட்ஜை டேரெக்டாக போய் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த எட்ஜ். அடுத்தது இந்த எட்ஜ் கலர் மாறணும் அப்படின்னா இந்த எட்ஜ் கலர் மாறிக்க முடியும். ஸோ என்டர். ஸோ எந்த கலருக்கு இந்த எட்ஜ் மாறணும், ஸோ ரெட் கலருக்கு மாறினாலும் மாறிக்கும் ரெட் கலர். ஸோ உங்கள் எட்ஜ் ரெட் கலரில் மாறிட்டு இது ரியலிஸ்டிக் மெத்தட் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலை. சப்போஸ் இதை ஒயர் ஃப்ரேம் மாற்றுறேன் அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணது இந்த வெளியே உள்ள எட்ஜ். ஸோ ரெட் கலராக மாறிடும். ஸோ சாலிட் மாடலில் யூஸ் பண்ணி அதை தனித்தனி கலராக மாற்ற போகிறீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சிவில் வைஸாக பார்க்கும்போது இது வெவ்வேறு லேஅவுட், அதாவது மெயின் வாலுக்கு ஒரு கலரும் பார்ட்டிஷன் வால் கலர், டோர் ஒரு கலர் நீங்கள் தனியாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது
ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கலர் மெத்தடு எல்லாம் அதுக்கு தான். சப்போஸ் மெக்கானிக்கல் வைஸாக பார்க்கும்போது நீங்கள் ஒரு பைப் லைன் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த பைப் லைனில் அண்டர் கிரவுண்டில் போகிற எல்லா பைப்பும் வேறு கலரில் இருக்கும். ஸோ மெயின் சப்வேல போகிற எல்லா பைப்பும் வேறு கலரில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, அந்த கலர் எஜ்ஜுக்கோ இல்லை வேறு எதுவும் ஒயர் ஃப்ரேமுக்கோ நீங்கள் கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலரை ஒயர் ஃப்ரேம் மெத்தடில் வச்சு மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ரியலிஸ்டிக்கில் உங்களால் அதை பார்க்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாக சாலிட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஃபேஸில் நீங்கள் கலர் பண்ணனால ஃபேஸ் தெரியுது. ஸோ எஜ்ஜில் அப்ளை பண்ணனால எஜ்ஜி எங்கே விசிபிளாக தெரியுமோ அங்கே போய் உங்களால் பார்க்க முடியும். ஸோ டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் டெலீட் பண்ணிக்கிறேன்.